உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்களை விவரிங்க. பிரதமர் மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. இருப்பினும் எதிர்க்கட்சிகளிலிருந்து மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அவர் தமக்கு அதிக நேரம் பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறி சற்று முன்னதாக வெளிநடப்பு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் பங்கேற்காதது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஆளும் பாஜகவின் சார்பில் பெரும்பாலான மாநில முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசம், அதே போல பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாஜகவின் கூட்டணி கட்சி என்று பார்க்கின்ற போது ஆந்திராவில் ஆளும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு மற்றும் மகாராஷ்டிராவில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இருப்பினும் இந்த கூட்டத்தில் பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது பல்வேறு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆளும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியாக நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் விளங்குகிறது. இந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பார் என்றோ அல்லது பங்கேற்க மாட்டார் என்றோ இதற்கு முன்பு எந்த விதமான அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் இந்த கூட்டத்தில் பாஜகவின் தலைமையிலான ஆளும் கூட்டணியை சேர்ந்த நிதிஷ்குமார் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பீகார் மாநிலத்தின் சார்பில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் சின்ஹா ஆகியோர் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இருவருமே பாஜகவை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் துணை முதல்வர்களாக பாஜகவை சேர்ந்ததாக இருக்கின்றனர். துணை முதல்வர்கள் பங்கேற்றிருந்தாலும் முதல்வரான நிதிஷ்குமார் ஏன் பங்கேற்கவில்லை என்று பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. அவருக்கு உடல்நலக் குறைவா அல்லது வேறு ஏதேனும் பீகாரில் அலுவல் பூர்வமான விஷயங்கள் இருந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அவர் பங்கேற்காததற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இன்னும் விரைவில் அவர் ஏன் பங்கேற்கவில்லை என்பதற்கான அந்த காரணங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இவர் முக்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.